என்னங்க உங்களை தானே? ஏண்டி பாட்டு நிறுத்தின? இப்படி குத்து கலாட்டா உட்காந்துக்கிட்டு இருந்தா குடும்பம் எப்படி நடக்கிறது? விளக்கமா சொல்லுடி. ஒண்ணும் இல்லைங்க, ஒரு வாரம் ஆச்சு, இது வரைக்கும் ஒண்ணும் ஆகல. அத நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. கள்ளி, ஒரு வாரம் கூட உன்னால பொறுத்துக்க முடியலையா? என்னால முடியாதுமா? சே, இந்த வயசுல அது இல்லாம தான் வாழுதாக்கும். நான் பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க நம்மள பத்தி பேசிட்டு இருக்கீங்க. என் பொண்ணுக்கு என்னடி குறை? அவ ராணி மாதிரி. ராணிக்கு ஒரு குறையும் இல்லைங்க, ராஜாவுக்கு தான் குறை. என்னடி சொல்ற? நானும் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து பொண்ணு கிட்ட ஆயிருச்சான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவளும் ஆகல ஆகலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. மாப்பிள்ளை சாமியார் மாதிரி இருக்கிறார். இதுக்கு என்னதான் வழி? மாப்பிள்ளை கிட்ட நான் போய் இந்த அசிங்கமான விஷயத்தை எப்படி கேட்கறது? யூ சர்டிபிகேட்டா இருந்தா பரவாயில்ல, இது ஏ சர்டிபிகேட் மேட்டரா இருக்குதே, எப்படி டீல் பண்றது? மாப்பிள்ளை கிட்ட கேட்க முடியலன்னா அவர் ஃப்ரெண்ட் ராஜா கிட்ட கேக்குறது பெஸ்ட் ஐடியா. இப்பவே நாகராஜன் கிட்ட ஏன் ஆகல அப்படின்னு கேக்குறேன். ஓகே? ஏன் தம்பி? வாங்க வாங்க. இன்னும் ஆகலையா? இன்னும் ஆகலைங்க. அப்போ என் மக வாழ்க்கை அவ்வளவுதானா? ஏன் சார், நான் ஷேவிங் பண்றதுக்கும் உங்க மக வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம்? என்னது ஷேவிங்கா? ஆமா, ஷேவிங் ஆயிடுச்சான்னு தானே கேட்டீங்க? ஆமா, உனக்கு ஷேவிங் முடிஞ்சதா இல்லையான்னு தான் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சதான்னு கேட்டேன். போங்க சார், எனக்கு வெக்கமா இருக்கு. இதெல்லாம் எப்படி சார் என் வாயால சொல்றது? வாயால சொல்ல முடியலன்னா டேப் பண்ணி கூட கேட்டுக்கிறேன். விவரம் தெரியாத ஆளா இருக்கியப்பா. என் மாப்பிள்ள ராஜா கல்யாணம் ஆகியும் சுத்தமாவே இருக்கிறாராமே. ஆமாங்க, அவன் எல்லா விஷயத்திலுமே சுத்தமா தான் இருப்பான். எல்லா விஷயத்திலும் சுத்தமா இருக்கட்டும், அப்ரிஷியேட் பண்றேன். தாலி கட்டின பொண்டாட்டிய தொடாம சுத்தமா இருந்தா எப்படி? அப்படியா? அப்பா, இப்போவாது புரிஞ்சுக்கிட்டியே. எப்பா, உனக்கே இவ்வளவு ஷாக்கா இருக்குதே, பெத்தவங்க நாங்க, எங்க மனசு எப்படி துடிக்கும்? கஷ்டமா தான் சார் இருக்கும். இப்ப நான் என்ன சார் பண்ணணும்? நீ உடனடியா ராஜா கிட்ட போய் பொண்டாட்டியோட நெருங்கி பழக சொல்லுப்பா. சிக்னல் கொடுத்துட்டீங்கல்ல, தூள் கிளப்பிடுறேன். சிக்னலா? ஓஹோ, டிரைவர் பையதானே, அவன் பாஷையில பேசுறான். ஏதோ நல்லது நடந்தா சரி. என்னடா மச்சான், பாதி ஷேவிங்கோட வர? பார்பர் ஷாப்ல பாதி ஷேவ் பண்றச்சே ரேட் ஏத்திட்டாங்களா? நீ விட்டடிச்சே அழிய போற. அங்க உன் மாமனார் பதறிட்டு இருக்காரு. பதறாரா? பதறட்டும் பதறட்டும். அப்ப நான் வச்ச டைம் பாம் புகைய ஆரம்பிச்சிருச்சு, சீக்கிரமே வெடிக்க போகுது. ஆமா, உன் முதலிரவை பத்தி உங்க மாமனார் கேட்டு கேட்டு கொடையறாருங்க. இப்ப என்ன சொல்றது? ஏற்கனவே நம்ம போட்ட திட்டப்படி என்கிட்ட தான் கோளாறுன்னு சொல்லிட வேண்டியதானே? அதை எப்படா ஏன் வாயால சொல்றது? நீதான் சரியான ஆம்பளையாச்சே. போய் தானடா, சும்மா போல்டா சொல்லு. நீ போடுற போடல சொக்கலிங்கமோ அவர் மனைவியும் பீஸ் பீஸ் ஆயிடணும். பீஸ் பீஸா ஆக்கிரம் போ. இப்படி ஒரு ஆள் நமக்கு தேவைதான். அந்த தம்பி வருதுங்க, நான் அந்த பக்கம் போறேன். நான் இருந்தா வெக்கப்பட்டுக்கிட்டு எதுவும் சொல்லாம போயிரும். சரி 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 சரி. அங்கிள், என்னப்பா, போறப்ப வேகமா போனேன், வர்றப்ப சோகமா வர, என்னாச்சு? அட என்னங்க, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்ன தம்பி சொல்ற? உங்க பொண்ணு ராதா கிட்ட எந்த குறையும் இல்லையா? அவங்கிட்ட தான் அவங்கிட்டதான் கோளாறு. கோளாறா? என் பொண்ணோட வாழ்க்கையில தேனாரும் பாலாரும் ஓடும்னு நினைச்சா கோளாறு ஓடுதே. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. ஏன்பா இவ்வளவு சாதாரணமா சொல்ற? கல்யாணத்துக்கு முந்தி அவங்கிட்ட கோளாறு இருக்குதுன்னு அவனுக்கு தெரியாதாம்மா? அதையும் நான் விடல, கேட்டுட்டேன். இதெல்லாம் எப்படிடா கல்யாணத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிக்க முடியுங்கிறான். அதை சொல்லும் போது அவன் முகத்துல பால் வழியுது சார். உன் முகத்துல சோப்பு வழியுது, அத முதல்ல தொட. என்னங்க, என் இதயமே நின்னு போயிடும் போல இருக்கு. நம்ம பொண்ணோட வாழ்க்கை அவ்வளவுதானாங்க. எனக்கு பேரம் பிறக்க போறான்னு வெள்ளி தொட்டில் கூட ஆர்டர் பண்ண கொடுத்துட்டேங்க. வெள்ளி தொட்டில் வேஸ்ட் ஆகாதுடி. ராதாவுக்கு தம்பியோ தங்கச்சியோ பிறக்காதுன்றதுக்கு என்ன நிச்சயம்? ஐயோ, உங்களுக்கு எந்த நேரத்துல எதை பேசுறதுன்னே இல்லையா? ஆண்டி, மனசை தளர விடாதீங்க. அது எதுக்கு வைத்தியம் இருக்கு. வைத்தியம் பண்ணி வாழ்ந்த மாதிரி தான். இது தேராத கேஸ். அவங்க அப்பனுக்கு திருச்சிக்கு போன் பண்ணி கிழி கிழின்னு கிழிக்கிறேன் பார். நான் போடுற கூச்சல்ல அவன் காது ஜபு அந்து போகுது. டேய், என்னடா இது இப்படி முட்டையெல்லாம் குடிச்சு வேஸ்ட் பண்ற? விட்டு இருந்தா குஞ்சாவது பொரிச்சிருக்கும்ல. உனக்கு கிண்டலா இருக்கு. கல்யாணம் ஆகி ஒரு வாரம் ஆகுது, ஒண்ணுமே நடக்கலடா. கூட மாட இருந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்னு தோணுதா உனக்கு? சேச்சே, இந்த விஷயத்துக்கெல்லாம் நான் வந்து ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்காதுடா. சரிதான், உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல இன்னும் 2 முட்டை சாப்பிட்டு இருந்தா தெம்பா இருந்திருக்கும். சரி வரட்டுமா? வெற்றியோடு திரும்புகிறேன். போருக்கு போற மாதிரி போறான். என்னங்க, உங்க ஃப்ரெண்டு எதுக்கு முட்டை சாப்பிட்டுட்டு போறாருன்னு தெரியுதா? வாங்கி வச்சது வேஸ்ட் ஆக கூடாதுன்னு குடிச்சிட்டு போறான். இது கூட புரியல.
அது சரி, இந்த முட்டை எப்படி வந்துச்சு? கோழி போட்டது. ஆ, கரெக்ட். கோழிக்கு முட்டை எப்படி கிடைச்சது? தெரியலையே. தெரியல? சொல்றேன். உங்க வீட்ல கோழி இருக்குங்களா? இருக்கு. அது கூட சேவல் சுத்துறது இல்லையா? எங்க வீட்டு சேவல் நல்ல சேவல், அப்படிலாம் சுத்தாது. உங்க மாதிரிதான் உங்க வீட்டு சேவலும். அது சரி, இப்ப இந்த கோழி சேவல் கதையெல்லாம் எதுக்கு? உதாரணம் சொன்னா புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைச்சேன். புரிஞ்சுக்க மாட்டீங்களே. நான் வரேன். சரியான தத்தி. பாவம் கோழி. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், இந்த சேவல் தூள் கிளப்பிடும். அப்பா, நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். அட பாவிகளா, வந்தது வராதுமா வாசல்ல என்ன உட்கார வச்சு புட்டு மடியில படுத்து தூங்குறீங்களே, என்ன விஷயம்? அப்பா அப்பா, நீங்க தான் என்ன காப்பாத்தணும். காப்பாத்தணுமா? ஏதாவது கொலைகளை பண்ணிட்டீங்களா? என்ன கோளாறு? ஐயோ, அந்த கோளாரை நான் வெளியே சொன்னா மகா மகா அசிங்கம். உங்க காது கொடுங்க, அதுல சொல்றேன். ஐயையோ, உன்னை நம்பி காதை கொடுக்க முடியாது. நீ கடிச்சாலும் கடிப்ப. ஐயோ, உங்க காதை கடிக்கிற நிலையில நான் இல்ல. காது கொடுங்க சொல்றேன். ஐயோ ஐயோ, இவ்வளவு அசிங்கமான விஷயத்தை என் காதுக்குள்ள சொல்லிட்டியே. முதல்ல பெனாயில போட்டு என் காதை கழுவணும் போல இருக்கு. விளையாடுறீங்கப்பா. அடச்சி, திருச்சியில விளையாட இடம் இல்லாம மெட்ராஸுக்கு வந்திருக்கிறேன். அப்பா அப்பா, நீங்க தான் என்ன காப்பாத்தணும். ஐயோ, என்ன அப்பா அப்பான்னு கூப்பிடாதடா. மெட்ராஸோட நிறுத்திக்கடா. திருச்சியில வந்து என்ன அப்பா அப்பான்னு கூப்பிட்டீங்கன்னா என் கற்பை எல்லாரும் சந்தேகப்படுவாங்கடா. இருங்கடா, உங்களை காப்பாத்துறேன். அந்த பொட்டி எடுங்கடா. அதையும் எடுத்துக்கிறாதீங்க. அட சூசோவி சொக்கா, தூக்கி விடுங்கடா. அப்பா, அடே சொக்கா, பக்காவா ஒரு குண்டை தூக்கி போட்டிய போன்ல. அப்படி என்ன நடந்தது? டேய், ஆ? மாப்பிளைக்கு வாங்கின கட்டிலும் பேரப்பிள்ளைக்கு வாங்கின தொட்டிலும் வேஸ்டா போச்சுடா. முதலாளி காப்பி கொண்டா. நானும் முதலாளி தான். ஏன் வேஸ்டா போச்சு? கட்டில்ல நீ படுக்க வேண்டியதுதான், தொட்டில்ல அவனை போட வேண்டியதுதான். கிண்டலும் கேலியுமாவா பேசுற? உன் பையனை ஆம்பளை ஆக்கிறதுக்கு என்னடா வழி? வைத்தியம் பார்க்க வேண்டியதுதானே? என்னடா வைத்தியம்? சித்து வைத்தியம். புரியும்படியா சொல்லேன்டா. சித்து வைத்தியம் யாருக்குமே புரியாது. முதலாளி, உங்களுக்கு தெரியாத சித்து வேலையா? நீங்க அடிக்கடி போவீங்களே ஒரு இடம், அந்த இடத்துக்கு மாப்பிள்ளைய அமிச்சா புரியாத விஷயங்கள்லாம் புரிஞ்சு போயிடும். எல்லாம் தான் உனக்கு தெரியுது. மாப்பிள்ளை அழைச்சிட்டு போக வேண்டியதுதானே? சொல்லிட்டீங்கல்ல, ஏற்பாடு பண்ணிடுறேன். ஆமா, அடிக்கடி நீ ஏதோ இடத்துக்கு போறியாமே, அது எந்த இடம்? நீ பிறந்ததுல இருந்தே குழப்பமாவே இருக்கிற, என்ன விஷயம்? டேய், சு சு சு, என்ன மாப்பிள? என்ன, எவனோ ஒரு மட பையன் சொன்னான்னு என்ன ஒரு மட்டமான இடத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டான். இவனை முதல்ல வேலையை விட்டு போக சொல்லுங்க. ஏண்டா டேய், அடிச்சு பல்லுகளெல்லாம் உடைச்சிடுவேன். மரியாதையா உள்ள போல, காலை வெட்டிடுவேன், ஜாக்கிரதை. ஆமா, இவனுக்கு கையது காலதுன்னே தெரியல, எதை வெட்டுவேன்? நீ என்னடா 200 மைல்ல இருந்து வந்து தகராறு பண்ற? பின்ன என்னடா, நீ சொல்லும் போது நானும் தான் பக்கத்துல இருந்தேன். அவனையே திட்டுறேன். நீ ஒரு மைனா வாங்கண்டா, நான் ஆட்டுவேன். அப்ப நீ சும்மா இருக்க வேண்டியதானே? மாப்பிளே, நடந்த சம்பவத்தை மறந்துருக்க. நாளைக்கு ராதாவுக்கு பர்த்டே. நல்ல ஃப்ரெஷ்ஷா வாங்களேன். இந்த ஜென்மத்துல எனக்கு பேரப்புள்ள பிறக்க போறது இல்ல. நாளைக்கு ராதாவோட பிறந்த நாளைக்கு வர நான் சொல்லி கொடுத்த மாதிரியே உன் தாய் மாமா நான் நடிக்கிறேன், உன் மாமா மானத்தை வாங்குறேன். வெரி குட். முதல்ல பணத்தை வாங்கு. லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஜென்டில்மேன் அண்ட் லேடீஸ், ரெண்டும் ஒண்ணுதான்டா. சுமாரா பிறந்த நாளை பற்றி சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறேன். என்னங்க? சுமாரி, பிறந்த நாள் என்பது பிறந்த பிளஸ் நாள், அதன் பேர் தான் பிறந்த நாள். இந்தாடா, நீ அடுத்தது போதும். முதல்ல இந்த பொண்ணை கேக்க இருக்க சொல்லு. இந்தா. மாப்பிள, என்ன மாப்பிள ஒதுமா, உன் பொண்டாட்டி பிறந்த நாளை பத்தி நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. யாரா அவன் எச்சக்கல நாய்? உன் மாப்பிள்ளை எங்கேயாவது சாராய கடையில குடிச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருப்பான், அங்க போய் பாடுறா. நான் முன்ன சாராய கடையில தான் இருந்தான், இப்போ உன் வீட்டுக்கே மாப்பிள்ளை ஆயிட்டாய். ராஸ்கல். மாமா, என்ன மாப்பிள்ளை? நான் உங்களை கூப்பிடல, என் தாய் மாமனை கூப்பிட்டேன். இந்த பேடி பையில உனக்கு மாமன்? அப்ப நீ ராயல் ஃபேமிலி ராஜா இல்ல, சாதாரண டாக்ஸி டிரைவர் ராஜா. ஒக்கலையா, இவனை சும்மா விடக்கூடாது. நிறுத்துங்க.
இது எங்க குடும்ப விஷயம். தயவு செஞ்சு எல்லாரும் வெளியே போயிடுங்க. ஏங்க நீங்க இந்த பார் ராதா, உன் புருஷன் ராஜா இருக்கானே, இவன் என் மகன் இல்ல, என் மகன் இவன் தான். இந்த ராஜா என் மகன் கிட்ட டிரைவர் வேலை பார்த்தவன். ஆமாங்க, என்ன மன்னிச்சிடுங்க. ஏதோ சந்தர்ப்பவசத்தால எனக்கு பதிலா இவன் எங்க மாப்பிள்ளை ஆயிட்டான். நான் விரும்பின கீதாவையே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அட பாவிங்கடா, எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்களேடா. நீங்க எத்தனை பேரை ஏமாத்தி கெடுத்திருக்கீங்க? நீ வாயமுடுறா. டேய் சொக்கா, நான் சொல்றத கேளு. நடந்தது நடந்து போச்சு. மரியாதையா இவனை மாப்பிள்ளையா ஏத்துக்கோ. டேய், அது ஒரு காலமும் நடக்காது. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த பரதேசி பையல நான் மாப்பிள்ளையா ஏத்துக்க மாட்டேன். அப்பா ராதா, நீ சுமார். அவர் சொல்றதுதான் நியாயம். முதல்ல இவனை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்க. சொல்லிட்டா இல்ல, வெக்கம் இல்லடா உனக்கு? நாயே வெளியே போடா. மிஸ்டர் சொக்கலிங்கம், மரியாதையா பேசுங்க. உனக்கு நான் என்னடா மரியாதை கொடுக்கணும்? நாயே வெளியே போடான்னா? ஏய், சம்பந்தி சோமாரி, இப்பவே நாங்க போறோம். எங்க வீட்டுக்கு வர வேண்டிய பொண்ணை எங்க கூட அனுப்பி வை. அனுப்புறேன்டா. பொண்ணை இல்ல, போலீஸ் அனுப்புறேன். டேய் சொக்கா, சட்டப்படி பார்த்தாலும் உன் பொண்ணை இவனோட அனுப்பித்தான் ஆகணும். உன் மான மரியாதை காப்பாத்த பண்ணும்னா இவனை மாப்பிள்ளையா உன் வீட்டிலேயே வச்சுக்க. ஏ ராஜா, ஒரு நிமிஷம் வா. என்னோட மகன் பொய் வேற சொல்லிருக்கான். அத கூட மன்னிச்சிடலாம். ஆனா நம்ம பொண்ணுக்கேத்த புருஷனா அவன் இல்லைங்கிறப்ப அவனை வீட்டை விட்டு துரத்துறதுதான் நியாயம். அம்மா, என்ன நொம்மா? அவனை வெளியே அனுப்பாம அனுமார் மாதிரி வீட்டுக்குள்ளேயே வச்சு பூஜை பண்ண சொல்றியா? என் பொண்ணு மனசுக்கேத்த ஒருத்த மாப்பிள்ளையா வருவான்னு ஆசைப்பட்டேன். அம்மா, எப்போ அவர் என் மனசுக்கு ஏத்தவர்தான். வெறும் கேவலமான உணர்ச்சிகளை எதிர்பார்த்து நான் அவரை விரும்பல. முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. நாங்க புரிஞ்சுக்கிட்டோம், நீதான் அவனை பத்தி புரிஞ்சுக்கல. புரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வரும், அப்போ புரிஞ்சுப்பேன். இவகிட்ட என்னங்க பேச்சு? நாமளே இதுக்கு சுருக்கமா பேசி ஒரு முடிவு எடுக்கலாம் சொல்றியா? ஓகே.